ஐஸ் உருகி நம்ம சென்னை வந்து வெள்ளம் வந்து அழிஞ்சிரும்பாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? ஆமா, எல்லாம் ஆமா. கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி அழியவே அழியாது. அதுக்கு என்ன காரணம் சொல்றேன். நீங்க வந்து அ கடல் இருக்கு இல்லையா? அந்த வந்து ஆர்க்டிக் அது ஆர்க்டிக்ல வந்து எக்கச்சக்கமா பனி இருக்கு. பனி வந்து மேல எவ்வளோ பனி இருக்கோ, அத விட கீழ அதிகமா பனி இருக்கும்ல? ம். சரி, பனி உருகும்போது கீழ இருக்கிற பனி இருக்கு இல்லையா? அதோட சைஸு உதாரணத்துக்கு வந்து ஒரு கியூபிக் மீட்டர். ஓகே. கியூபிக் மீட்டர்ங்கிறது ஒரு 35 கியூபிக் ஃபீட்டு. அப்படி வச்சுக்கங்க. இந்த மாரி 35 கியூபிக் ஃபீட் வந்து பனி உருகுச்சுன்னா, எத்தன கியூபிக் ஃபீட்டு தண்ணி கிடைக்கும்? 30 கியூபிக் கிடைக்கும். ஏன்னா, தண்ணிய விட பனிக்கட்டி வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும். ஓ! தெரியும். இப்ப நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இல்ல ஆமா. ஃப்ரீசர்ல ஒரு பாட்டில் நெறைய ஃபுல்லா தண்ணி வச்சேன்னா பாட்டில் வெடிச்சிரும். ம், ம், அது ம். அது தெரியும் இல்லையா? ஆமா. இது சயின்ஸு. அப்போ நீங்க அவ்வளோ இடத்துல உள்ள பனிக்கட்டி பூரா உருகுச்சுன்னா, கீழ இறங்கத்தானே செய்யும். ம். அப்போ வந்து நமக்கு வந்து சென்னையில இருந்து அ ம அந்த லெவல் இருக்கு பார்த்தீங்கள்ல, அது இன்னும் வந்து 1/2 கிலோமீட்டர் உள்ளேல போகணும். ஆனா, அத காம்பன்சேட் பண்ண என்ன செய்யும்னா, அந்த லெவலுக்கு மேல தண்ணிக்கு மேல பனிக்கட்டி இருக்குல்ல, அது உருகும்போது அது காம்பன்சேட் பண்ணிரும். ரொம்ப சிம்பிள். இயற்கை எந்த காலத்திலயும் தன்னை சமநிலைப்படுத்திக்கிறோம். மனிதன் மட்டும் தான் இந்த என்ன சொல்றது? அறிவு இல்லாம, ஒரு முன் யோசனை இல்லாம, அலட்சியத்தால நம்ம வீணா போயிட்டுருக்கோம்னு அர்த்தம்.